பிரேஸ் த லார்ட். கர்த்தரையே நம்பி கர்த்தருடைய உண்மையான வழிகளை கை கொள்ளுகிறவர்களால் மட்டுமே கர்த்தருடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் கர்த்தருடைய ஆலோசனைகளை எல்லாம் தள்ளி அவருடைய கடிந்து கொள்ளுதலை வெறுத்து அவரை விட்டு விலகி தன்னுடைய மனம் போன போக்கில் நடக்கும் பொழுது அவருடைய விடுதலையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் எப்படி நடக்கிறோமோ அதற்கான பலனையே நாம் பெற்றுக்கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நெருடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியும் பண்ணுவேன். நாம் கர்த்தருடைய ஆலோசனையை தள்ளும் பொழுதும் அவருடைய வழியை விட்டு விலகி நடக்கும் பொழுதும் கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டார். நாம் கர்த்தருடைய ஆலோசனையையும் அவருடைய கடிந்து கொள்ளுதலையும் ஏற்றுக்கொண்டு அவர் போதித்த நீதியான வழியில் நடக்கும் பொழுது நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உடனடியாக நமக்கு உத்தரவு கொடுப்பார், நம்மை மீட்டு வழிநடத்துவார். நாம் பயப்படும் காரியம் புசல் போல் வரும் பொழுதும் ஆபத்து சூறாவளி போல் நமக்கு நேரிடும் பொழுதும் கர்த்தர் நம்மை அதிலிருந்து மீட்டெடுப்பார். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுதல் என்னவென்று ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டு அவருடைய வழியை பின்பற்றி நடவுங்கள், விடுதலை அடையுங்கள். ஆமேன்.